ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய தாக்கத்தால் மட்டுமல்லாமல் சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கியின் மூலம், அதாவது சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைத்திருக்கக்கூடிய பொருட்களினுடைய தாக்கத்தாலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் சமுதாயத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் சில விதமான தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த தாக்கத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமா இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா என்ன, இந்த பொருட்களின் மூலமாக அப்படி என்ன மாதிரியான தாக்கங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஸோ முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டினா என்னன்றதை பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் இதனுடைய தாக்கத்தால் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவில்ல அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அதிக சக்தி நிறைந்த அதிக சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் மூலமாக பலவிதமான மாற்றங்கள் சமுதாயத்துல நிச்சயமா ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் பிரசித்த பெற்ற பொருளாக பார்க்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியை நம்ம சொல்லலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த பொருளுக்கு இந்த பெட்டிக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவ்வளவு மகிமை இந்த பெட்டிக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களின் மூலமாக நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் நாம் முன்னதாகவே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன மாதிரி முறையில் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் பக்தர் ஒருவருடைய கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி சில பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பதாக சொல்வதாக சொல்லப்படுது. அதாவது பக்தருடைய கனவில் தோன்றிய பொருட்களை ஆண்டவனிடம் உத்தரவை கேட்ட பிறகு அந்த பொருட்களை சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் வைப்பார்கள். ஆண்டவனிடம் எந்த மாதிரி முறையில் உத்தரவை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பூ வெள்ளை பூக்களை வைத்து உத்தரவு கேட்பார்களாம். வெள்ளைப்பூ வந்தால் அனுமதி கிடைத்ததாக சொல்லப்படுது. அனுமதி கிடைத்த உடனே ஏற்கனவே உள்ள பொருட்களை மாற்றப்பட்டு கனவில் தோன்றிய புதிய பொருட்களை சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்களாம். பூஜை செய்த பிறகு இந்த பொருட்களின் மூலமாக சமுதாயத்துல பலவிதமான திருப்பங்களும் பலவிதமான தாக்கங்களும் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நிறைய திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நிஜமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிஜமாகவே உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கனவில் தோன்றிய பொருட்களின் மூலம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுவரை என்ன மாதிரியான பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, கலப்பை, அரிசி, மஞ்சள், தங்கம், ரூபாய் நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம் இந்த மாதிரி பல்வேறு விதமான பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுது. வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் வைத்து சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பிறகு பூஜை செய்த பிறகு அந்த பெட்டியில் வைக்கலாங்க. ஸோ இந்த பொருட்களின் மூலம் சமுதாயத்தில் ஒரு தாக்கம் நிச்சயமாகவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வந்ததாக சொல்லப்படுது. அதுபோல கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வந்ததாக சொல்லப்படுது. ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பூஜை செய்த பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைப்பார்களாம். தற்போது என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர் ஒருவருடைய கனவில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவு வந்ததாக சொல்லப்படுது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவனிடம் உத்தரவை கேட்ட பிறகு அந்த பெட்டியில கற்பூரத்தையும் பிரம்பையும் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதனுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ இதனுடைய தாக்கத்தால் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த சிவன் மழை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலமாகவும் கிரகங்களின் தாக்கத்தின் மூலமாகவும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் பக்குவமாக எடுத்துச் சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது பல வழிகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகள் நிச்சயமா குறையலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக அமையலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். வீண் செலவுகள் கௌரவ குறைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமுடன் செயல்படுவது அவசியம். தாய் தந்தையினுடைய உடல்நிலையில கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோலவே தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது மெத்தான போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரத்து உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை பார்க்கும் பொழுது தாமதமான நிலை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது வீண் அழைச்சல் காரியங்களில் இழுபறியான நிலையை நீங்க பார்க்கலாம். பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது இதன் மூலம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம். குடும்பத்தில் பார்க்கும் பொழுது சுமூகமான நிலை நிச்சயமா ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மனதில் குடும்பம் தொடர்பான கவலை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அதுபோல பிள்ளைகள் பற்றிய கவலை நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒருவரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது சிவன் மலை உத்தரவு பெட்டியில் வைந்திருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாக குறையலாம். வீண் செலவுகள் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம். இதனால கட்டுப்பாட்டுடன் இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக மாறலாம். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு காரியங்களில் திடீர் தடைகள் ஏற்படலாம். இதனால திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். சக மனிதர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பாராத அலைச்சல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில மெத்தான போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே இந்த காலகட்டங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமுடன் செயல்பட்டீங்கன்னா லாபங்களை நிச்சயமா நீங்க பெறலாங்க. இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அயல் நாட்டில் இருந்து வந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை மகனுடைய உறவு இந்த காலகட்டங்களில் சுமூகமாக இருக்கலாம். அதுபோல ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா பெறுவீர்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணியாளர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாபாரிகள் நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அதுபோல திருமணம் ஆகாத நேயர்களுக்கு வரன் தேடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தீங்கன்னா நிச்சயமா திருமண வரங்கள் உங்களுக்கு நன்றாக அமையலாம். அதாவது நல்லா ஆராய்ந்து நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னா திருமணம் கைகூடி அமையலாம். தொழில் அதிபராக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் பெறலாம். இதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கூட அதிகரிக்கும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து நிறைய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் பாசிட்டிவான பலனை மட்டுமே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே கவனமுடன் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமானை வழிபாட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இதன் மூலம் நிச்சயமா விலகலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆன்மீக வழிபாடுகளையும் இந்த காலகட்டங்களில் நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலமாக மகர ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன
அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்திருப்போம். அதுபோல சிவன்மலை உத்தரவு பெட்டினுடைய ரகசியம் என்ன அப்படின்ற தகவலை நிச்சயமாக நம்ம தெரிந்து பயனடைந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.